Learn to lead. We make winners who lead. Greetings from Learn to Lead Academy. Hi viewers. So important data sufficiency questions part 2 இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏஜஸ் பேஸ் பண்ணி எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அண்ட் தென் சிலாஜிசம் பேஸ் பண்ணி எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் 1லேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். டேட்டா சஃபிஷியன்சி பார்த்தீங்க அப்படின்னா TANCET MBA எக்ஸாம்ஸில் 20 மார்க்ஸ் கேட்பாங்க. ஸோ 20 கொஷின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கொஷின்ஸும் ஒவ்வொரு கான்செப்ட் பேஸ் பண்ணி இருக்கும். சரிங்களா? இப்போது இதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது? ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணி 2 ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சு உங்களால் ஆன்சர் கொண்டு வர முடியும் அப்படின்னா யூ ஷுட் செலக்ட் ஆப்ஷன் ஆஸ் 1. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சு என்னால் ஆன்சர் கொண்டு வர முடியும், பட் ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தேவை இல்லை. அதான் இஃப் ஒன்லி ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் த கொஷின் பட் ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் நாட் அப்படின்னா ஆப்ஷன் 2 நீங்கள் சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், இஃப் போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் 1 and 2 ஆர் டுகெதர் நீடட் டு ஆன்சர் த கொஷின், அதாவது 2 ஸ்டேட்மெண்ட்டில் டேட்டாஸ் ரெண்டையுமே நான் கம்பைன் பண்ணால் தான் எனக்கு ஆன்சர் வரும் அப்படின்னா ஆப்ஷன் 3 நீங்கள் செலக்ட் பண்ணணும். அண்ட் ஸ்டேட்மெண்ட் 1 ஆர் ஸ்டேட்மெண்ட் 2, அதாவது இப்போ ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் அதில் இருக்கிற டேட்டாஸ் மட்டும் வச்சு என்னால் ஆன்சர் கொண்டு வந்துட முடியும். ஸ்டேட்மெண்ட் 2ல் இருக்கக்கூடிய டேட்டாஸ் மட்டும் வச்சும் என்னால் ஆன்சர் கொண்டு வர முடியும்னா அதை எய்தர் ஆர் சாய்ஸ் ஆப்ஷன் 4 செலக்ட் பண்ணணும். கொடுத்துருக்க டேட்டாஸ் 2 ஸ்டேட்மெண்ட்லேயும் கொடுத்துருக்க டேட்டாஸை வச்சு என்னால் ஆன்சர் கொண்டு வர முடியாது, அவங்க கேட்டிருக்க கொஷனுக்கு என்னால் ஆன்சர் சொல்ல முடியாது அப்படின்னா ஆப்ஷன் 5. ஸோ ஒன்லி ஸ்டேட்மெண்ட் 1 ஆப்ஷன் 1, only statement 2 option 2, both statement 1 and 2 option 3, either or option 4, neither nor, both the statements are not sufficient அப்படின்னா option 5. see ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1 2 3 4 5 ஆப்ஷன்ஸ் மாறும். சரிங்களா? சம்டைம்ஸ் வந்து எய்தர் ஆர் ஆப்ஷன் 3ல் வரும், போத் ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன் 4ல் வரும். ஸோ எக்ஸாம் ஹாலில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டேட்டா சஃபிஷியன்சி கொஷின்ஸ் கொடுத்த உடனே ஸோ எதுக்கு என்னென்ன கோட் கொடுத்துருக்காங்க 1 2 3 4 5 எதுக்கு சொல்லியிருக்காங்கன்றது ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண ஆரம்பிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின், இப்போ ஹவு லாங் வில் இட் டேக் ஃபார் 2 pipes A and B to fill an empty cistern if they worked alternatively for an hour each? So this is a question based on time and work. டைம் அண்ட் ஒர்க்கில் பைப்ஸ் அண்ட் சிஸ்டர்ன்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் கான்செப்ட் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ண கொஷின் இருக்குது. சிஸ்டர்ன் அப்படின்னா டேங்க்கு, நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா டேங்க், வாட்டர் டேங்க் தான் சிஸ்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ அந்த டேங்க் வந்து எம்டியாக இருக்குது, அதை ஃபில் பண்ணுறதுக்கு 2 பைப்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் A and B. அந்த டேங்க் ஃபில் ஆகுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சு நான் ஆன்சர் பண்ணலாமா? இப்போ ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்கள், ஒர்க்கிங் அலோன் பைப் A கேன் ஃபில் த டேங்க் இன் 40 hours. இப்போ பைப் A மட்டும் நான் ஓப்பன் பண்ணியிருந்தா 40 ஹவர்ஸில் என்னுடைய டேங்க் ஃபுல் ஆகிடும். ஆனால் நான் A and B 2 பைப்பை நான் ஓப்பன் பண்ணுறேன், அப்போது 2 பைப்போட இண்டிவிஜுவல் ஃபில்லிங் டைம் எனக்கு வேணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சு எனக்கு பைப் ஏவோட ஃபில்லிங் டைம் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. நவ் செகண்ட் ஸ்டேட்மெண்ட், பைப் B is 1/3 as efficient as pipe A. ஸோ பைப் B is 1/3 as efficient as pipe A அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இதுலேருந்து நம்ம பைப் பியோட இண்டிவிஜுவல் ஒர்க் ஹார்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதில் பைப் A அண்ட் பைப் B ரெண்டையுமே நீங்கள் கம்பைன் பண்ணால் தான் கொஷனில் கேட்டிருக்க கொஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஆன்சர் கொண்டு வர முடியும். சரிங்களா? ஸோ போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ரிக்வயர்ட் டு ஆன்சர் திஸ் கொஷின். ஸோ ஆப்ஷன் 3 is your answer. Next question, what is the age of Shyam? It is a question based on ages. Shyam is half as old as Madan அப்படின்ட்டாங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் ஏஜ் ஆஃப் ஷியாம்னா ஷியாமோட கரெக்ட் ஏஜ் எனக்கு என்னன்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ ஷியாமும் மதனும் ரிலேட் பண்ணுறாங்க, ஹாஃப் ஓல்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ரிலேட் தான் பண்ணுறாங்க. எனக்கு கரெக்டான வேல்யூ வேணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சு என்னால் கண்டுபிடிக்க முடியாது, தட் இஸ் நாட் பாசிபிள். நெக்ஸ்ட், ஷியாம் இஸ் ட்வைஸ் ஆஸ் ஓல்ட் ஆஸ் சோனு who is 10. ஓகே, ஸோ ஷியாம் வந்து என்ன சொல்கிறாங்க, ட்வைஸ் ஆஸ் ஓல்ட் ஆஸ் சோனு who is 10 அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சு உங்களால் ஆன்சர் கொண்டு வர முடியும். வாட் இஸ் ஏஜ் ஆஃப் ஷியாம்? எஸ், ட்வைஸ் ஆஸ் ஓல்ட் ஆஸ் சோனு. சோனோட ஏஜ் தான் 10ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஷியாமோட ஏஜ் 20. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் எனஃப் டு ஆன்சர் த கொஷின். ஸோ இதில் வந்து இந்த கொஷனில் உங்களுடைய ஆப்ஷன் வந்து 2வாக இருக்கணும். ஓகேங்களா? ஆன்சர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் இஸ் 2. இந்த கொஷனில் வந்து ஆன்சர் 2. ரைட்? அண்ட் தென்
Is x a prime number given that x is a positive integer? இப்போ x வந்து prime numberான்னு கேட்குறாங்க. Is x a prime number? Say yes or no. என்னுடைய ஆன்சர் என்னவா இருக்கணும்? எஸ் இல்லைன்னா நோவாக இருக்கணும். ஓகே, ப்ரைம் நம்பரா இல்லை காம்போசிட் ஒரு ஆட் நம்பரான்னு கேட்குறாங்க. இப்போ எக்ஸ் பவர் 4 greater than 3000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் 8 ஸ்கொயர் அப்படின்னு நீங்கள் பண்ணாலே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 8 ஸ்கொயர் 8 பவர் 4, இஃப் ஐ டேக் எக்ஸ் வேல்யூ as 8, அப்போது 8 வந்து 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுமா, ரைட்? 8 ஸ்கொயர் இஸ் 64. 64 into 64 எவ்வளோ வரும்? It will be more than 3000. ஏன்னா 60 into 60 3600 மேலே தான் வரும். அப்போ 64 into 64 3600 மேலே தான் வரும். அப்போ x அப்படின்றது 8 நான் எடுத்திருக்கேன். 8 is not a prime number, right? It is a even number. ஓகே மேம், நீங்கள் ஏன் 8 எடுத்தீங்க? சரி, அதுக்கு முன்னாடி 7 எடுத்து பாருங்களேன். 7 ஸ்கொயர் 49. ஸோ 49 into 49 பண்ணால் we know that எனக்கு 49 into 49 தெரியாது, பட் எனக்கு 50 into 50 தெரியும், 2500. 50 into 50 2500 தான், சரிங்களா? இப்போ அதுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய வேல்யூ 49 into 49 பார்த்தீங்கன்னா 2500 விட கம்மியாக தான் வரும், கரெக்டுங்களா? ஸோ எனக்கு எக்ஸோட வேல்யூ எக்ஸ் பவர் 4 should be greater than 3000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அண்ட் எக்ஸ் பவர் 4 should be less than 10,000 சொல்லியிருக்காங்க. அப்போ 8 and 9 ஆர் த வேல்யூஸ். 8 and 9 ரெண்டுமே வந்து ப்ரைம் நம்பர்ஸ் கிடையாது, நோ. ஸோ என்னுடைய ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் 3. both the statements are required to answer the question. ஓகேங்களா? ஏன்னா 10 பவர் 4 அப்படின்றது 10,000 வந்துடும் இல்லையா? 10 பவர் 4னா 10 ஃபாலோட் பை 0 10,000. எக்ஸ் பவர் 4 லெஸ் தேன் 10,000 இருக்கணும். அப்போ 10 நான் அஸ்யூம் பண்ண முடியாது. 8 and 9 தான். 8 and 9 ரெண்டுமே வந்து எனக்கு ப்ரைம் நம்பர் கிடையாது, ரைட்? ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி both the statements are required to answer the question. Next one, question 4. It is a general statement. Is running good for health? Running within proper limits in an open area is good for heart and lungs. Yes. So first statement மட்டும் வச்சு என்னால் என்ன பண்ண முடியும்? ஆன்சர் பண்ணணும். Yes, running is good for health. Yes அப்படின்னு சொல்லிடலாம். Knee, ankle and foot bone problems are not uncommon as a result of protracted running. ஸோ இது வந்து நெகட்டிவ் டைப் ஆஃப் ஆன்சர். ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் நான் இண்டிவிஜுவலாக வச்சாலும் என்னால் ஆன்சர் கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ either one or two statement alone is sufficient to answer the question. Okay, next. If only people who paid the deposits attended the management seminars, how many people attended this year? இப்போ 70 people deposits paid பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஸ்டேட்மெண்ட் 1. ஸோ பே பண்ணதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்மளுடைய ப்ரோக்ராம் எத்தனை பேர் அட்டென்ட் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. பே பண்ணது 70 people, அட்டென்ட் பண்ணது பே பண்ணதில் 60%. 70ல் 60% என்ன? சப்போஸ் 70ல் 10% 7, 60% 420, ரைட்? ஸோ 42, ரைட்? ஸோ 70ல் 10% 7, 60% 42. அப்போ 42 people வந்து செமினார் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 1, ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ரெண்டையுமே நீங்கள் கம்பைன் பண்ணால் மட்டும்தான் ஆன்சர் கொண்டு வர முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். A car drives along a straight road from Sankaran Koil to Coimbatore, going through Madurai along the way. What is the total distance travelled by the car from Sankaran Koil to Coimbatore? இப்போது சங்கரன் கோயில் டு கோயம்புத்தூர் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, மதுரை வழியாக போகிறீங்க. ஓகே, டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ சங்கரன் கோயில் டு மதுரைக்கான டிஸ்டன்ஸ் வந்து ஒரு ரிலேஷன் கொடுத்துட்டாங்க, அண்ட் தென் மதுரை டு கோயம்புத்தூருக்கான 12 கிலோமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையுமே நீங்கள் கம்பைன் பண்ணால் தான் உங்களால் ஆன்சர் கொண்டு வர முடியும். ஸோ both the statements are required to answer the question. Then Manju purchased 10 cans of soda, some of which contained diet soda. How many of the cans did not contain diet soda? ஓகே, இப்போது எத்தனை கேன்ஸில் வந்து டயட் சோடா இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. மொத்தம் 18 கேன்ஸ் வாங்குறாங்க. ஓகேவா? ஆஃப் த கேன்ஸ் மஞ்சு பர்ச்சேஸ் த நம்பர் கண்டைனிங் டயட் சோடா இஸ் ஈக்குவல் டு த நம்பர் நாட் கண்டைனிங் டயட் சோடா. அப்போது 18 நான் ஈக்குவல் அமௌண்ட்டாக பிரிக்கணும். டயட் சோடா இருக்கிறதும் டயட் சோடா இல்லாததும் நம்பர் ஈக்குவலுன்ட்டா. அப்போ 18 நான் ஈக்குவல் பார்ட்ஸாக பிரித்தா 9. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் வச்சு என்னால் ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகே, ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 alone is sufficient to answer the question. அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்கள். ஆஃப் த கேன்ஸ் மஞ்சு பர்ச்சேஸ்ட் the number of cans containing diet soda is odd. See, 18ல வந்து நிறைய ஆட் நம்பர்ஸ் வருது இல்லையா? 1, 3, 5, 7, 9. ஸோ நிறைய ஆட் நம்பர்ஸ் இருக்குது, ஒரு 5+ ஆட் நம்பர்ஸ் இருக்குது. சரி, அதில் எந்த நம்பர் நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியாது. ஸோ பட் ஆனால் எனக்கு ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் வச்சு என்னால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 alone is sufficient to answer the question. ஸோ இந்த கொஷனுக்கு என்னுடைய ஆன்சர் 1. நெக்ஸ்ட். If point X is directly north of point Y and directly west of point Z,
what is the distance from point Z to X அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது இந்த டயக்ராம் நீங்கள் வரைஞ்சி பார்க்கலாம். Y to Z 20 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஓகே, the distance from X to Y is equal the half of the Y to Z. ஓகே, இப்போது Y to Z தெரியும், X to Y தெரியும். X to Z ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஸோ you can use Pythagoras theorem, right? And you can easily find out the answer. பட் இந்த கொஷின் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே நீங்கள் கம்பைன் பண்ணால் தான் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ரிக்வயர்ட் டு ஆன்சர் த கொஷின். இந்த கொஷனுக்கு என்னுடைய ஆன்சர் 3. வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் சுபம்? சுபம் இஸ் 12 years older than ஷியாம். ஷியாமோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னுடைய கொஷின் என்னென்னா சுபமோட ஏஜ் என்ன? அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் வச்சு என்னால் ஆன்சர் கொண்டு வர முடியாது. 4 years later ஷியாம் will be 12 years younger than ஷியாம், 12 years younger than Shubham, right? So இதை மட்டும் வச்சு என்னால் ஆன்சர் கொண்டு வர முடியாது. So neither both the statements are not sufficient to answer the question. என்னுடைய ஆன்சர் வந்து ஆப்ஷன் 5. Or some books chocolates. See, this is a question based on syllogism. All books are ducks, all ducks are chocolates. Actually நம்மளுடைய question வந்து books and chocolates ரிலேட் பண்ணியிருக்காங்க. books ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது, சாக்லேட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. அப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையுமே நான் கம்பைன் பண்ணால் தான் ஆன்சர் கொண்டு வர முடியும். ஸோ கோடிங் மெத்தடில் சிலாஜிசமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏ டைப் ஸ்டேட்மெண்ட்டை கம்பைன் பண்ணால் ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஏ டைப் ஸ்டேட்மெண்ட் தான் வரும். லைக் ஆல் புக்ஸ் ஆர் சாக்லேட்ஸ் தான் வரும். ஆல் புக்ஸ் ஆர் சாக்லேட்ஸை வந்து சம் புக்ஸ் ஆர் சாக்லேட்ஸ், சம் சாக்லேட்ஸ் ஆர் புக்ஸ் நீங்கள் மாற்றிக்கலாம். ஒரு ஐ டைப் ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ரிக்வயர்ட் டு ஆன்சர் த கொஷின். ஐ ஹோப். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜஸ் பேஸ் பண்ணி பார்த்தோம், டைம் அண்ட் ஒர்க் பேஸ் பண்ணி பார்த்தோம், ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ சிலாஜிசம் பேஸ் பண்ணி, பிளட் ரிலேஷன் அண்ட் தென் டைரெக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி எல்லா டாபிக்ஸுமே பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு டேட்டா சஃபிஷியன்சி கொஷின்ஸ் இருக்கும். ஸோ குவான்ஸ் அண்ட் ரீசனிங்கோட எல்லா டாபிக்ஸும் நீங்கள் கவர் பண்ணால் மட்டும்தான் டேட்டா சஃபிஷியன்சியில் உங்களால் ஈஸியாக 20 மார்க்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ டேட்டா சஃபிஷியன்சி ப்ராப்ளம் பொறுத்தளவுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் அக்யூரேட் ஆன்சர் சொல்ல தேவையில்லை. பட் கொடுத்துருக்க டேட்டாஸ்லேருந்து நீங்கள் ஆன்சர் கொண்டு வர முடியுமான்னு மட்டும் சொன்னால் போதும். ஸோ அப்படி நம்ம ஜட்ஜ் பண்ண தெரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் we should be thorough with the basic concepts. Okay, I hope you all got some information about data sufficiency question from our video. Thank you so much for watching. So if you want to score 100 percentile and get into top MBA colleges in Tamil Nadu, just join our TANCET online course. For that you can contact 8870046080 and please don't forget to subscribe our channel to get more updates. Thank you guys. Learn to lead. We make winners who lead.